சித்தப்பா சித்தப்பா சொல்லுப்பா. நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா, ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபா கட்ட சொல்றாங்க. நம்மகிட்ட ஏதாவது இருக்குமா? நம்மள்ட்ட இருக்குமா தெரியலையேப்பா. நான் கேட்டு பார்க்குறேன், நீ மற்றவங்கள்ட்ட கேட்டு பாருப்பா. அப்படியா? யார்கிட்ட கேட்கலாம்? நான் கேட்டு சொல்கிறேன்ப்பா, உடனே சொல்கிறேன்ப்பா. பாரு. சரிப்பா. மச்சான் சொல்கிறா. என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன மச்சா சொல்கிறா? ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டாக 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. 2 லட்சமா? உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? ஐயோ செம்ம டைட்ரா. என்ன மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. சரி ட்ரை வேணா பண்ணுறேன். சரிடா சரிடா. நம்ம சொந்தக்காரங்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டேன்ப்பா, எங்கேயுமே கிடைக்கலப்பா. நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன், நீயும் வேறட்ட கேட்டு பாருப்பா கொஞ்சம். கிடைச்சாடா? மச்சான் கேட்டு பார்த்தேன்டா, பசங்க யார்கிட்டயுமே இல்லை. இல்லையா? ஹலோப்பா. சொல்லுமா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும். மாமா கிட்டேருந்து பணம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இப்போ அமுச்சு விட்றீங்களா? நான் எப்படிமா அமுச்சு விடட்டும்? அதான் உங்ககிட்ட ஜிபே இருக்குல்ல, அதில் போட்டு விடுங்கப்பா, நான் கட்டிக்கிறேன். எதுலமா? ஜிபேலப்பா, ஜிபேல. அப்படியா? சரிம்மா சரிம்மா. சொல்லுங்கப்பா. பணம் அமிச்சிட்டேன், வந்துருச்சாமா? இல்லைப்பா, எனக்கு எதுவுமே வரலையேப்பா. உனக்கு தான் அமிச்சேன், வரலையா? இல்லைப்பா, எனக்கு எதுவுமே வரலையே. நீங்கள் வேணா ஒரு ஜிபேல செக் பண்ணி பாருங்களேன். என்னம்மா சொல்ற? செக் பண்றேம்மா. நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் கேஸில் அந்த பையன் எழுந்திரிச்சு வாக்குமூலம் கொடுத்துட்டான். உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. அவன் தான் ஃபோன் பேசிட்டே தெய்வம் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை காப்பாற்றிருக்கீங்க. அந்த பையனுக்கு நான் எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன். அதான் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லையே, எல்லாம் அவங்க அப்பா பார்த்துப்பாரு. ரொம்ப தேங்க்யூ. Ha ha ha.
என்னாச்சு ஐயா? உங்களை தான். என்னாச்சு? என் பொண்ணு காலேஜ் ஃபீஸுக்காக ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன் தம்பி. அந்த ஜிபே பண்ணும்போது அது மாற்றி போயிடுச்சு. என் பொண்ணு பணம் வரலன்னு சொல்கிறா. அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி எடுப்பான்? அவன் என் பணம் போயிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தம்பி. ஐயா இந்தாங்க. என்ன தம்பி இது? ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க ஐயா. தம்பி பிடிங்க. நான் பண்ண தப்புக்கும் இன்னொருத்தன் பண்ண தப்புக்கும் நீங்கள் பணம் தரீங்க. உங்களுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படுது, இதை வச்சுக்கோங்க. இல்லை 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 வேணாம் தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை வச்சுக்கோங்க. நீங்கள் தெய்வம் மாதிரி தம்பி. சார் ரொம்ப நன்றி சார். நான் எப்போ உங்கள்கிட்ட பணம் கேட்டேன்னே தெரில. ஆனால் கரெக்டான நேரத்தில் தெய்வம் மாதிரி நீங்கள் பணம் போட்டனால தான் என் பையன் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். சார் கண்டிப்பாக அந்த பணத்தை எப்படியா திரும்பி கொடுத்துறேன் சார். என்ன தெய்வம்னு சொல்லிட்டீங்க, உங்கள் பையனை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த பணம் வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. தெய்வம் வாழ்கிறது எங்கன்னு நம்ம எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையில் சில நேரத்தில் தெய்வமாகிடும். நம்ம தெய்வமாக கும்பிட்றவங்க கூட மனுஷனாக இருந்து தான் தெய்வமாகணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளும் தெய்வமாகலாம். அதனால் கடவுளை வெளியில் தேடாமல் உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க.